வணக்கம். நம்ம சமூக நீதி அமைச்சர் ஐயோ பார்க்க வந்திருக்கோம். ஆர்டிஸ்டுங்க சார்பாக ஆர்டிஸ்டுங்க சார்பாக சவுத் இந்தியாவில் இருக்கிற எல்லா ஆர்டிஸ்டுங்க சார்பாகையும் ஐயாவை பார்க்க வந்திருக்கிறோம். வர ஆகஸ்ட் அன்னைக்கு நாம் வந்து சென்னையில் வணக்கம் சென்னைன்னு பெரிய ஒரு ஈபி நடத்த போகிறோம். அது சார்பாக பேச வந்திருக்கோம். மீன் டைம் நம்ம பக்கத்து நாட்டில் நம்ம இலங்கையில் வந்து போன 18th அன்னைக்கு ஒரு ரேப் இசை கலைஞர் வந்து அரெஸ்ட் செய்யப்பட்டிருக்காரு. அப்போ அதை பற்றியும் அது வந்து ஆக்சுவலி ரொம்ப மன வருத்தம் உருவாக்குற ஒரு விஷயம். ஒரு சின்ன பையன் பாடுறதுக்காக அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கான். அப்போ தமிழ்நாட்டில் அதை பற்றி குரல் போடுறதுக்காக இப்போ இருக்கிற கொஞ்சம் பேரில் ஐயாவை ஒருத்தர், அதான் ஐயாவை நேரடியாக அதை பார்த்து பேசணுங்களான்னு வந்தேன். கேள்வி என்ன? மரியாதைக்குரிய வேடன் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். தன்னுடைய இந்த பாப்பிசை பாடல்கள் மூலமாக உலகம் முழுக்க சமூக நீதிக்காக குரல் கொடுக்கக்கூடிய ஒரு மகத்தான கலைஞன், நல்ல துடிப்போடு செயல்படக்கூடிய இளைஞன். அதாவது பாகுபாடுகளை நீக்கி சமூக நீதிக்காக சமத்துவத்துக்காக குரல் கொடுத்து வருகின்ற மரியாதைக்குரிய வேடன் அவர்கள் இன்று சந்தித்து நான் இந்த சமூக நீதித்துறை அமைச்சராக பொறுப்பேற்றது பாராட்டி வாழ்த்துவதற்காக வந்திருக்கிறார். ஏற்கனவே அவர் சொன்னது போல் அவருடைய அந்த இசை நிகழ்வு அப்படிங்கிறது ஆகஸ்ட் மாதத்தில் ஒருங்கிணைச்சிருக்கிறாரு. அதுக்கான ஒரு அழைப்பாகவும் வந்திருக்கிறாங்க. அதை தாண்டி நான் இந்த சமூக நீதி துறையில் வந்து நிறையா மாற்றங்கள் செக்ரட்டரிஸ் மூலம் பண்ணிகிட்டு இருக்கோம். அதுக்கான ஒரு ப்ரொமோஷன் பண்ணுறதுக்காக இல்லை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக எங்கள் துறையில் வந்து ஹாஸ்டல்ஸு இல்லை வந்து இருக்கிற பள்ளிகள், ஆதிதிராவிட நல பள்ளிகள், விடுதிகளை வந்து எப்படி வந்து நாங்கள் வந்து மாணவர்களை வந்து சேர்க்கையில் கூடுதல் படுத்துறது அப்படிங்கிற கவனத்தையும் வந்து நாங்கள் வந்து அதுக்கு வந்து ப்ரொமோட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து அவர் வந்து பேசியிருக்கிறாரு, சொல்லியிருக்கோம். அதையும் நாங்கள் வந்து செக்ரட்டரியோட பேஸ் பண்ணோம். அது இல்லாமல் தமிழீழத்தில் வந்து இலங்கையில் வந்து ஒரு பாப்பிசை பாடகர் சங்கீதன், அவர் பேர், கடந்த காலங்களில் அங்கே இருக்கிற இளைஞர்களை நல்வழிப்படுத்துவதற்கு, அவர்களை உத்வேகப்படுத்துவதற்கு எழுச்சி பாடல்களை பாடி வருகிறவர். அவருடைய அந்த பாடியதற்காக திருவிழாக்களில் பாடுறது இல்லைன்னா பொது நிகழ்வுகளில் பாடுறதுக்காக அவரை வந்து ஒரு தேசிய, அதாவது பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் மூலமாக அவரை கைது செய்திருப்பது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது. அந்த கைது நடவடிக்கையை வந்து அதிலிருந்து அவர் விடுதலை செய்ய வேண்டும் என்கின்ற கோரிக்கையும் வந்து வச்சிருக்கிறாங்க. நாங்களும் வந்து அதனுடைய கோரிக்கையை வச்சுருக்கிறோம். அவரை விடுதலை செய்ய வேண்டும், அந்த சட்டத்தை நீக்க வேண்டும். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற அந்த அரசு அனுரகுமார திசாநாயகா தலைமையிலான இடதுசாரி அரசு முழுமையாக சமத்துவத்துக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறாங்க. ஆக இந்த சூழலில் இந்த மாதிரியான நடவடிக்கை என்பது இளைஞர்களை அல்லது போராடக்கூடியவர்களை அல்லது அந்த உணர்வாளர்களை அச்சுறுத்துகின்ற ஒரு அரச பயங்கரவாத நடவடிக்கையாக தான் நாங்கள் வந்து பார்க்குறோம். அதனால் கைது செய்யப்பட்டு இருக்கின்ற யாழ் மண்ணில் கைது செய்யப்பட்டு அங்கு சிறைப்படுத்தப்பட்டிருக்கின்ற தம்பி சங்கீதன் அவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்று நாங்கள் கோருகிறோம். துறை ரீதியில் நீங்கள் பல்வேறு மாற்றங்கள் எடுத்து வரீங்க. நீண்ட ஆண்டுகளாக பேருந்து இல்லாத பெரிய மாற்றமாக பார்க்கப்படுது, பாராட்டுகள். இப்போ தொடர்ந்து ஆணவ கொலைகள் அதிகரிச்சுட்டே வருது. தனிச்சட்டம் இயற்றணுன்ற கோரிக்கை தொடர்ந்து நீண்ட காலமாக வைக்கப்பட்டிருக்கு. பட்ஜெட் கூட்டத்தொடர் வரப்போகுது. கூட்டத்தொடரில் அது சம்பந்தமாக நம்ம பில் எதுவும் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கா? துறை ரீதியில் நம்ம என்ன பண்ண போகிறோம்? கட்டாயம் நான் வந்து ஏற்கனவே வந்து முதல்வர், அதாவது இந்த அரசு மீதான நம்பிக்கை கோரும் தீர்மானத்தின் அடிப்படையில் சட்டப்பேரவையில் பேசும்பொழுது இதுதான் என்னுடைய முதன்மையான கோரிக்கையாக இருந்தது. வந்து ஆணவ படுகொலைகளை தடுத்து நிறுத்துவதற்கான தனிச்சட்டம். இது புரட்சியாளர் அம்பேத்கருடைய மிக முக்கியமான கோட்பாடுகளில் ஒன்று. இந்த அகமணமுறை புறமணமுறை அப்படிங்கிறத அவர் வந்து பேசிட்டார். அப்போ இந்த சமூகத்தில் சமூக நீதிக்காக போராடக்கூடியவர்கள், சமத்துவத்துக்காக போராடக்கூடியவர்கள், இந்த சமூக ஒற்றுமைக்காக போராடக்கூடியவர்கள், சமூக நல்லிணக்கத்திற்காக பாராட்டக்கூடியவர்கள் விரும்புகின்ற மாற்றம் என்பது இந்த மாற்றம் தான். அப்போ அதற்கு முதன்மையான தேவை வந்து இம்மாதிரியான ஆணவ படுகொலைகளை தடுத்து நிறுத்த வேண்டும். அப்போ ஆணவ படுகொலைகளை தடுத்து நிறுத்துவதற்கு தனிச்சட்டம் வேண்டும் என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. இந்த கூட்டத்தொடரில் இது குறித்து வந்து கட்டாயம் நான் வந்து